மாணவர்களே, இப்போ நாம் பார்க்க போகிறது கணக்கு புத்தகத்தில் உள்ள இடமதிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில கணக்குகளை பார்க்க போகிறோம். இடமதிப்பு. சரி, இடமதிப்புனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இடமதிப்பு என்பது அந்த எண் அமைந்திருக்கும் இடத்தின் மதிப்பு. திரும்ப படிக்கிறேன். இடமதிப்பு என்பது அந்த எண் அமைந்திருக்கும் இடத்தின் மதிப்பு. என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஓனா 1, 10, 100, 1000. அதாவது உங்களுடைய இந்த 4ஆம் வகுப்பில் இந்த 4 இடங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1, 10, 100, 1000. சொல்லுங்கள். 1, 10, 100, 1000. 1 இதனுடைய முதல் எழுத்து ஓ, 10 இதனுடைய முதல் எழுத்து பா, 100 இதனுடைய முதல் எழுத்து நூ, 1000 முதல் எழுத்து ஆ. அப்போ இந்த 4 இடங்கள் 1, 10, 100, 1000. முதல் இடம் 1, அடுத்தது 10, அதற்கு அடுத்தது 100, அதற்கு அடுத்தது 1000. இந்த 4 இடங்களை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இடமதிப்பு. 1, 10, 100, 1000. ஒரு எண் எந்த இடத்துல வருதுங்கிறத வச்சு தான் அதோட மதிப்பு. ஒரு எண் 1ல் வந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 3ன்னு ஒரு எண் 1ல் வந்துச்சுன்னா அது 3ஆக தான் இருக்கும். 3 ஒன்றுகள் 3 தான். அதே அந்த 3 அப்படிங்கிற எண் 10ஆம் இடத்துல வந்துச்சுன்னா 3 10கள் 30ஆக மாறிடும். அதே அந்த 3ங்கிற எண் 100ஆவது இடத்துல வந்துச்சுன்னா 3 100கள் 300ஆக மாறிடும். அந்த எண் 3 1000ஆவது இடத்துல வந்துச்சுன்னா 3 1000கள் 3000களாக மாறிடும். இதுதான் இடமதிப்பு. இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். இப்போ ஒரு கணக்கு எடுத்து நான் எழுதியிருக்கேன். 2345 அப்படிங்கிற ஒரு கணக்கை நான் போட்டிருக்கேன். இதோட இடமதிப்பு நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். எப்போதும் போல் அந்த இடங்களை நம்ம மேலே எழுதிக்கணும். முதல் இடம் என்னது? 1. ஐந்து ஒன்றுகள் இருக்குது, 5. அடுத்த இடம் 10. 4 10கள் இருக்குது, அதனால் இதோடைய மதிப்பு 40. இதோட இடமதிப்பு என்னது? 40. அடுத்தது 3வது பாருங்கள், 100. 100. எத்தனை 100 இருக்குது? 3 100கள் இருக்குது, அதனால் அதோட இடமதிப்பு 300. அடுத்தது 1000. 1000ங்கிற இடத்துல 2 இருக்கா? 2 1000 2000. இப்போது இந்த கணக்கு உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல பாருங்கள், 1ங்கிற இடத்துல 5ங்கிற எண் இருக்குது, ஆகவே 5 ஒன்றுகள் 5. 10ங்கிற இடத்துல 4ங்கிற எண் இருக்குது, எத்தனை 10கள்? 4 10கள், ஆகவே அது 40. 100ங்கிற இடத்துல 3ங்கிற எண் இருக்குது, எத்தனை 100கள்? 3 100கள் 300. 1000ங்கிற இடத்துல 2ங்கிற எண் இருக்குது, எத்தனை 1000கள்? 2 1000கள், ஆகவே அதனுடைய இடமதிப்பு 2000. சரி, இப்போ நம்ம புத்தக பயிற்சிக்குள்ளே போகலாம். பயிற்சி 2.3ல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கணக்குகள் இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வண்ணமிடப்பட்ட இலக்கங்களின் முகமதிப்பையும் இடமதிப்பையும் காண்க. அது என்ன முகமதிப்பு அப்படின்னா, அந்த இடத்துல என்ன எண் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் முகமதிப்பு. இடமதிப்புனா இப்போ நான் சொல்லி கொடுத்தது தான் அந்த இடத்தினுடைய மதிப்பு.
இப்போ இதிலேருந்து ஒரு கணக்கு நான் போடுறேன். மொத்தம் 5 கணக்குகள் இருக்குது. இதிலேருந்து ஒரு கணக்கு எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 4வது கணக்கு போடுறேன். 4வது கணக்கு தான் 2 பூஜ்ஜியங்கள்லாம் வருது. ஒரு வேளை பூஜ்ஜியமெல்லாம் வந்தால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஆகவே 4வது கணக்கை நான் போடுறேன். அது மட்டும் இல்லை, வண்ணமிடப்பட்ட இடத்த மட்டும் நம்ம சொன்னால் போதும். இந்த கணக்குகளில் பாருங்கள், ஏதாவது ஒரு எண்ணுக்கு மட்டும் ப்ளூ கலரில், அதாவது நீல வண்ணத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணுக்கு மட்டும் நம்ம இடமதிப்பையும் முகமதிப்பையும் கண்டுபிடிச்சா போதும். சரி, இப்போ 4வது கணக்குக்கு போகலாமா? 2010 அப்படிங்கிறது தான் இந்த 4வது கணக்கு. இந்த 4வது கணக்கில் எதுக்கு வண்ணம் கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல இருக்கிற 0, அதாவது பூஜ்ஜியம், அந்த பூஜ்ஜியத்துக்கு தான் வண்ணம் கொடுத்துருக்காங்க. 1, 10, 100, 1000 இதனுடைய இடங்களெல்லாம் எழுதியாச்சு. இப்போது 0, அதாவது பூஜ்ஜியம்ங்கிற இடத்துக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பூஜ்ஜியம்ங்கிறது எந்த இடத்துல இருக்குது? ஒன்றுகள் இடத்துல இருக்குது. சரியாக சொன்னீங்க, ஒன்றுகள் இடத்துல இருக்குது. ஆகவே 0, 1 விடை வந்து 0 தான். பூஜ்ஜியத்தால் எந்த எண்ணை பெருக்கினாலும் அதனோட விடை 0 தான் வரும். இதோட முகமதிப்பு 0. அது என்ன முகமதிப்பு? நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த இடத்துல எந்த எண் இருக்கோ அதுதான் முகமதிப்பு. 0ங்கிற எண் இருக்குது. ஆகவே முகமதிப்பு 0. இடமதிப்பு 0, விடை வந்து 0. இடமதிப்புனா 0 ஒன்றுகள் 0 தான். அதனால் இடமதிப்பும் 0, முகமதிப்பு 0, இடமதிப்பும் 0. இதுதான். சரி மாணவர்களே, இதை நீங்கள் என்ன பண்ணிட்டு வாங்க, மற்ற கணக்குகளையும் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. மொத்தம் 5 கணக்குகள் இருக்குது. இந்த 5 கணக்குகளையும் நீங்கள் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க.